ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி இடித்து வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே அரைக்கக்கூடாது. அம்மியில் வச்சு இந்த மாதிரி ஒன்றும் பாத்தியமாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட நாட்டுக்கோழியோட எலும்பு பீஸ் ஒரு 3-4 பீஸ் எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், வரமிளகாய் ஒரு 2, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலா ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இடித்து வச்ச இந்த நாட்டுக்கோழியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தக்காளி நல்லா கையிலேயே நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு 2 தக்காளி உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். எல்லாமே பச்சை ஸ்மெல் வந்து போகணும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இடித்து வச்ச நாட்டுக்கோழி ரசம் ரெடி. இது வந்து கோல்டுக்கு உடனே வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். மழை காலத்துலலாம் செஞ்சு கொடுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.